கர்நாடகாவில் 7,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு HIV வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் உண்மையா? அதுவும் ஏன் 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமா வந்திருக்கு? ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த நியூஸை கேட்டதை நம்ம ஷாக் ஆகிருப்போம். நீங்க ஷாக் ஆனது கரெக்ட் தான். பட் இது உண்மையான நியூஸ் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட்லி ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு கர்நாடகா மாநிலத்தோட எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஹெச்ஐவினா என்ன அப்படின்னா, ஹெச்ஐவிங்கிறது நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்குற ஒரு வைரஸ். இது சாதாரணமா கை குலுக்குறதாலோ சேர்ந்து சாப்பிடுறதாலோ ஒரு டாய்லெட் பயன்படுத்துறதுனால பரவாது. அது எப்படி பரவும் அப்படின்னா, பாதுகாப்பற்ற பாலியல் உறவு, ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட அவங்களுடைய ரத்தம் மாத்தி ஏத்திக்கிறது, ஒரு ஊசியை பல பேர் பயன்படுத்துறது, கர்ப்பம், பிரசவம், அப்புறம் தாய்ப்பால் மூலம் சில சூழ்நிலைகளை குழந்தைகளுக்கு கூட பரவலாம். சரி, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாலியல் ஆரோக்கியம் பற்றிய சரியான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பற்ற ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். ஊசிகள் யாரோடுமே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க கூடாது. அது போதை ஊசி, என்ன மாதிரி ஊசியா இருந்தாலும் சரி. சந்தேகம் இருந்தால் HIV டெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நீண்ட காலம் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் இல்லையா? ஆனா ஹெச்ஐவியுடன் வாழ்பவர்களை நம்ம ஒதுக்க கூடாது. அவங்களும் மற்றவர்களை மாதிரி மரியாதையுடன் நடத்தணும். சரி, பெற்றோர்கள் அதாவது பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய பாதுகாப்பு இதெல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க தயவு செஞ்சு பேச தயங்காதீங்க. சரியான தகவல் வீட்டுல இருந்தே கிடைச்சது அப்படின்னா தவறான தகவல்களை அவங்க நம்ப வேண்டிய அவசியமும் இருக்காது. தவறான பாதையிலும் போக வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இதை பத்தி பேசுறதுக்கே வெக்கப்படுறோம். இப்ப எனக்கே எப்படா நம்ம சோசியல் மீடியால போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. வெக்கப்படாம HIV பற்றி சரியான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். டவுட்டா இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இன்னைக்கு HIVக்கு நிறைய சிகிச்சை வந்துருச்சு. ஆனா ஸ்டார்டிங்லயே நம்ம இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மெடிசன் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமா வாழவும் முடியும். இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னன்னா, யாரையும் குற்றம் சொல்றதோ பிளேம் பண்றதுக்கோ இல்ல பயன்படுத்துறதுக்கோ இல்ல, அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு சரியான விழிப்புணர்வு ஒருவருடைய வாழ்க்கையை பாதுகாக்க உதவும். மேலும் இது மாதிரி உண்மை சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.